கட் பண்ணிட்டீங்க. சார் சொல்லுங்க. என்னங்க சார் மேடம்? 7 o'clock ஆயிடுச்சா, அதனால அடுத்த கால் போலான்னு பண்ணேன். கட் பண்ணிட்டேன். 6 நீங்க கொடுத்த மிஸ்டு கால்ல கால் பண்ணிட்டு அதை நீங்க தான் கட் பண்ணிட்டீங்க. அதுக்கு தான் திருப்பி இந்த நம்பருக்கே வந்தேன். நான் எப்ப மேம் மிஸ் கால் கொடுத்தேன்? சார் அது ஏதோ ஒரு நம்பர் வந்துச்சு. அந்த 4838. ஆமா அந்த நம்பரா மேம்? ஆ? பேசுனீங்களா? ஆமா 7 o'clock ஆயிடுச்சு. முடிக்கணும். எப்ப மேம் ஒர்க் முடியும்? 8 o'clock. நான் முடிக்கணும். மார்னிங் மேம்? 9 o'clock. என்ன மேம் சொல்றீங்க? வீடு மேம்? அது அப்படியே போய்க்கலாம் அப்பப்போ. இப்படி நடந்தா மேம் பைக்ல? ஆமா நடக்குதான். சரி இப்போ நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களா? எனக்கு கால் வருமா இல்ல நீங்க டெஸ்ட் நான் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கீங்க. சொல்றேன்ல மேம். சொல்லுங்க. சரி அப்படி இல்ல, ஆ. உங்களுக்கு நான் ரீசார்ஜ் பண்றேன் மேம். உங்க பர்சனல் நம்பர் தாங்கன்னு தானே கேக்குறேன். இப்போ இதுதான் நீங்க கால் பண்ணீங்களே. இன்னும் 1 hour கழிச்சு கால் பண்ணா கூட நான் தான் எடுப்பேன். இல்ல 1 hour கழிச்சு இல்ல, நான் உங்களுக்கு 10 o'clock ஆஃப்டர் 10 o'clock 11 o'clock கால் பண்றேன். என்னது புரியல. ஆஃப்டர் 10 o'clock 11 o'clock கால் பண்றேன். ஏன்னா நீங்க ஆபீஸ் டைம் 8 o'clock வரைக்கும். இது ஆபீஸ் போன், நீங்க வீட்டுல தூக்கி போட்டு போயிடுவீங்க. இல்லையே, நான் எப்படி சொல்றேன்? இது என்னோட போன் ஆச்சு. நான் வீட்ல தானே வச்சு எடுத்துன்னு போகணும். இல்லையே, நான் நம்ப மாட்டேனே சார். மேம். ஆமா அறிவு சார், நீங்க இது என்னோட போன் சார் இது. சரி நம்பிட்டேன் மேம். ம். அதான் மேம் பர்சனல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு போனை போட்டுருவேன். இப்போ நீங்க பண்ணிட்டு கூட பண்ணலாம். சரி இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 2-3 வாட்டி கால் பண்ணிருப்பாங்களா? அவங்க கிட்ட நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லிருப்பீங்கல்ல. அவங்களுக்கும் பர்சனல் நம்பர் நீங்க கால் பண்ணி டெஸ்ட் பண்ணிருப்பீங்களா? அது கால் ரிங் போயிருக்கணுமே, எடுத்துப்பாங்களே. பேட் பாய் நான் இல்ல மேம். பேட் பாய் இல்ல நான் அப்படி சொல்ல வரல. உங்க வாய்ஸ் கொஞ்சம் புடிச்சிருந்துச்சு, அதனால அப்படியே பேசிட்டு இருக்கேன் மேம். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ சார், ஐஸ் வைக்கிறீங்க. ஐஸும் வைக்கல, பாலும் போடல மேம். நீங்க வேற என்னடா அவன் போடுறது? சொல்லுங்க. ஐஸும் வைக்கல, பாலும் போடல மேம். ஏன் மேம் நீங்க வேற? நீங்க ஏதோ பேசுறீங்க, ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல. ஏதோலாம் பேசல மேம், உங்ககிட்ட தான் மேம் பேசிட்டு இருக்கேன். சரி ஓகே. சரி ஓகே, நீங்க ரீசார்ஜ் மட்டும் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் கால் பண்றேன். நம்பர் தாங்க, நான் ரீசார்ஜ் பண்றேன். சார் இது என்னோட நம்பர். நம்ப மாட்டேன் மேம். சீரியஸா? உங்க பேரை சொல்லுங்க. அதான் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? என்ன மேம், எந்த டெலிகாலரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க குட் நேம் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்கல்ல. சரி ஓகே சாரி. என் பேர் வைஷ்ணவி. என்ன மேம்? வைஷ்ணவி. குட் நேம் மேம். எஸ் தேங்க் யூ. ஆனா அது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு மட்டும் தானே தெரியும். சார் நீங்க இவ்வளவு பேசுனதுனால தான் நீங்க உங்களோட என்ன சொல்றது அந்த ஒரு ஆறு கொள்ளல ஒரு நேம் சொன்னேன். அது எப்படி உண்மையா பொய்யான்னு எப்படி சொல்றீங்க? என்னோட பேரு வைஷ்ணவி தான். நம்பிட்டேன் மேம், நம்பிட்டேன். சரி அப்படியே உங்க பேரு உண்மையான பேரு சொன்ன மாதிரி உண்மையான நம்பரை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 9 o'clock. இதுவும் என்னோட நம்பர் தான். என்ன மேம், நம்மளுக்கும் தெரியும் மேம். ஏங்க அந்த நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? என்ன மேம்? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? பெங்களூர் மேம். போய் சொல்லாதீங்க. சீ நிஜமா மேம். ஆளை விட்டு அனுப்புறேன். யார விட்டு அனுப்புறீங்க? ஐயோ அப்படி இல்ல என்னன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் சொன்னீங்களா, அங்க டைரக்டா நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்க, ஆள் விட்டு அனுப்புவேன். மேம் சத்தியமா பயமா இருக்குது மேம். மேம் ஐயோ சார், அதனால உங்களுக்கு கால் அதனால அவங்கள வந்து சரியா அனுப்பி விடுறேன். நான் ஒரு 2 பசங்களை அனுப்பிச்சுடுறேன் மேம். எந்த பசங்கள? மேம் அவங்க பேரு? யார் பேரு மேம்? 2ஆம் வீட்ல 2 பசங்க அனுப்புறீங்களா? அவங்க பேரு? அவங்க பேருங்களா மேம்? மோகன், ராஜு. ஓகே. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க மேம். நான் என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் மேம். நீங்க உங்க வேலையை இப்ப டெலிகாலிங் பண்ணிட்டு இருக்கீங்க மேம். ஓகே சூப்பர். அதுதான் உங்க பர்சனல் நம்பர் அப்படியே கொடுத்தீங்கன்னா. சீமா இது என்ன சொல்றேன், நீங்க நேரா ஜியோ ஸ்டோர் போங்கல, அங்க போயிட்டு கேளுங்க. இந்த நம்பர் கால் பண்ணாங்கல்ல, இது யாரோட நம்பர்னு கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. சரி உங்க ஆபீஸ் எங்க இருக்கு அதை சொல்லுங்க. எங்க ஆபீஸா? எங்க ஆபீஸ் மேம். ஏன் நீங்க அங்க பாக்க வரணும்? இல்ல மேம், சும்மா அந்த வழியில வந்தனா உங்க ஜியோ கார் ஆபீஸ் அப்படியே பார்க்கலாம் போல தோணுச்சு. அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல மேம். அப்படியே நேரா மேல வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஹலோ தேர்ட் ஃப்ளோர்ல வந்தீங்கன்னா அங்க 10 பேர் அடிப்பீங்களா? அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு என்ன ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல வேணா பேசவா? இல்ல
நாளைக்கு அந்த ஊர்ல என்னன்னு கேட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ரோடு என்னன்னு கேட்க போறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? இல்ல இல்ல அங்க என்னதான் ப்ராப்ளம்னு கேக்குறேன். அது வந்து என்ன சொல்லட்டும்? இல்ல மேம், அதுதான் உங்க ஆபீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்களான்னு கேட்டேன். பண்ணுவேன் பண்ணுவேன். நீங்க வேற கம்ப்ளைண்ட் நினைச்சுக்காதீங்க. ஓகே ஓகே. கண்டிப்பா நான் பண்ணிட்டு சொல்றேன். மேம் டைம் ஆகுது, சாப்பிடல. எப்ப போய் நீங்க சாப்பாடு ரெடி பண்ணுவீங்க, சமைப்பீங்க, சாப்பிடுங்க? சாப்பிடலாம். சரி. உங்ககிட்ட பேசி வச்சிட்டேன். ஓகே பை. என்ன மேம்? உங்ககிட்ட பேசி முடிச்சிட்டேன். ஓகே பை. மேம் பர்சனல் நம்பர் தந்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியமா கால் பண்றேன் மேம் ரிட்டர்ன். இது என்ன கதையா? நீங்க இதுல கால் பண்ணல எடுப்பனே. இதுல எடுக்க மாட்டீங்க மேம், அதனாலதான் கேக்குறேன். உங்க பர்சனல் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். சார் கரெக்டா? சரி சார் சொல்றேன். இப்ப என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஒரு ப்ராப்ளம் இல்ல மேம், நீங்க தான் ஒண்ணும் இல்ல மேம். அப்புறம் நேர்ல கால் பண்ணுங்க. ஓகே. என்ன மேம் எடுப்பீங்களா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். சுவிட்ச் ஆஃப்ல வருது மேம் இப்ப கன்ஃபார்ம் பண்ணா. ஹலோ ஹலோ, போய் சொல்லாதீங்க. சீரியஸா மேம்? இப்ப கட் பண்றேன். திருப்பி கால் வருதா பாருங்க. ரிங்டோன் செமையா வச்சிருப்பேன். யாரு மேம்? என்ன என்னோட ரிங்டோன்? போன். என்னோட ரிங்டோன். என்ன ரிங்டோன் மேம்? நீங்களே கேட்டு சொல்லுங்க என்னதுன்னு. பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க மேம். இல்ல நீங்களே கேட்டு சொல்லுங்க. வைக்கிறேன். பை. நான் கேக்குறேன் மேம், நீங்க சொல்லுங்க. சரி நம்பர் கொடுத்துட்டு போங்க மேம். இதுக்கே கால் பண்ணுங்க. என்னோட ரிங்டோன்ல நான் சொல்றேன். நீங்க பாத்து இப்ப நீங்க கால் பண்ணுங்க. ரிங்டோன்லாம் வரும் பாருங்க. கால் பண்ணுங்க, நான் ரீசார்ஜ் பண்ணேன் மேம். அதுதான் பண்ணிட்டு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு 9 o'clock அப்போ பண்றேன் மேம். இப்போதைக்கு உங்க பர்சனல் நம்பர் தாங்க மேம், நான் அதுல ஒரு ரிங்டோன் வரும்ல அதை கேக்குறேன் மேம். இப்போ ஏதோ ஒரு நம்பர்ல வந்தீங்களே 48 ஏதோ ஒன்னு வந்துச்சுங்களா, அதுல இருந்து கால் பண்ணுங்க. ரிங்டோன் வரும். சரி ஓகேங்க மேம். எடுப்பீங்களா? எடுக்கலாம்னா நான் என்ன சொல்றது? ரீசார்ஜ் பண்ணாதீங்க. தூக்க மாட்டீங்களா? ஐயோ ரீசார்ஜ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஓ அவ்வளவுதான் இல்ல மேம், சும்மா சொன்னா மேம். சரி நீங்க கால் பண்ணுங்க. ஓகே பை. சரிங்க மேம்.